வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் சாதம் செய்ய போறோம். இந்த கத்திரிக்காயில ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காவுக்கு இருக்கு. இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, 2 வரமிளகாவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 5-6 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே மீடியம் சைஸ்ல ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே 3 கத்திரிக்காவை நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது ஒரு 3 நிமிஷம் அளவுலயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தனியா தூளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா பொறுமையா கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல கத்தரிக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.